வந்து இது வந்து நான் சொல்லக்கூடியது வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3G கரைசல்ன்ற சொல்யூஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 3G கரைசல்னா என்னென்ன யூஸ் பண்ணோம்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணையும் நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். அதாவது எப்படின்னா பச்சை மிளகாய் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய இலையில வந்து பச்சை நிறத்தை வந்து உறிஞ்சிரும். அதை மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எப்படி இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம்னா இப்போ வந்து நான் சொல்லக்கூடியது வந்து 1 ஏக்கருக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, 1 to 1.5 கிலோ வந்து பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்லேயே இல்லை அம்மிக்கல்லையோ வச்சு அரைச்சிட்டு அந்த அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு துணியில் எடுத்து வடிகட்டி நம்ம வந்து மாட்டு கோமியத்து கூட 1/2 லிட்டர் மாட்டு கோமியத்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 to 15 நாள் கழிச்சு வந்து இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 2 நாள் யூஸ் பண்ணோம்னா அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக எவ்வளோ யூஸ் பண்ணணும்னா இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து 20 to 30 ml நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ப்ரேயர் 10 லிட்டர் இருக்கக்கூடிய ஸ்ப்ரே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம்னா 250 to 350 ml வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒரு டேங்க் வந்து 250 to 300 ml வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பூச்சி தாக்கத்தினுடைய பொறுத்து. பூச்சி தாக்கம் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து டோசேஜ் வந்து அதிகமாக கொடுத்துக்கலாம். ஒரு 350 ml அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கம்மியாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி நம்ம இடைவெளியில் 10 நாள் கழிச்சு உடனே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அது என்னன்னா இலைப்பேன், அஸ்வினி பூச்சி இதெல்லாம் சொன்னாங்க. அது வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.